அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இலக்கண வகுப்புல ரா ரா என்ற எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன, அவை எப்படி வேறுபாடுடன் வேறு இடங்களில் அச்சொற்களை எழுதும் பொழுது எப்படி வேறுபட்டு நிற்கின்றன அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம காண இருக்கிறோம். இந்த ரா என்ற எழுத்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் வருகின்றது, பிறக்கின்றது. அதுதான் இந்த ரா என்றது. அதாவது நாவினுடைய நுனிப்பகுதி மேல் அன்னம் இருக்குல்ல, அதில் ரா 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 அந்த அந்த ரா தான் இந்த ரா. இதை இடையின ரகரம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இடையினம் எரள வளள இடையினம் என்று சொல்லுவோம். அந்த இதில் அந்த ரா இருக்கிற இடையினத்தில், அதனால இதை இடையின ரகரம் என்று சொல்கிறார்கள். அடுத்து இந்த ரா இவற்றை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நாவின் நுனி மேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுவதால் இந்த ரா பிறக்கின்றது. மையப்பகுதியில் அது இடைப்பட்டது ரா 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 பிறக்கிறது. இதை வல்லின ரகரம் என்று சொல்கிறார்கள். க ச ட த வ ர வல்லினம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ரா இருக்கு பாருங்க, அதனால இத வல்லின ரகரம் என்றும், இது இடையின ரகரம் எரள வளள, இந்த ரா இருக்கிறதுனால இதை இடையின ரகரம் என்று சொல்கிறார்கள். இவை அந்த பல்லினுடைய இடுக்கு இருக்குல்ல, அந்த நுனி நாவினுடைய நுனி மேல் அன்னப்பகுதி அங்க ரா, இது சற்று வருடுவதால் மேல் உரசுவதால் ரா 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 பிறக்கின்றது. எடுத்துக்காட்டு ஏரி, இந்த ரகம் இடையின ரக போட்டோம்னா ஏரி என்றால் நம் நீர்நிலையை குறிக்கிறது. நீர்நிலை நீர்நிலை நீர்நிலையை குறிக்கின்றது. இந்த ஏரி என்றால் மேலே ஏரி, மேல் ஏறுதல், மேல் ஏரி. அந்த மேலே ஏறி இந்த பொருளை எடுப்பா அப்படிங்கிறோம்ல, அந்த மேல் ஏறுதல். இந்த ஏரி என்பது நீர்நிலையை குறிக்கின்றது. அதே போல இந்த கூரை என்பது கூரை வீடு, இந்த கூரை கட்டுதல், வீட்டினுடைய கூரை, வீட்டின் கூரை, அந்த கூரையை குறிக்கின்றது தான் இந்த ரை. அவை இடையின ரகரம் போடுவதால். அதுவே வல்லின ரகரம் போட்டோம் அப்படின்னாக்க, இந்த ரா போட்டோம் அப்படின்னாக்க கூர புடவை, புடவையை குறிக்கிறது, புடவை. அப்ப இந்த ரகர ரகர வேறுபாட்டினை இந்த வகுப்பிலே நாம் இந்த பதிவிலே எப்படியெல்லாம் இந்த ரா ரா பிறக்கின்றது, அவற்றை எப்படி அழைக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்பில் சுட்டெழுத்துக்கள், அன்னை சுட்டு, சேய்மை சுட்டு என்கின்ற இலக்கண பகுதியோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.